ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்களாட்டிருக்குது. அதனால் வந்து கரை பக்கத்தை விட்டுட்டு இந்த சைடில் நான் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஜாயின் போடாத மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் அன்னியவனாக இருக்குது, அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அடுத்தது இது லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுறேன். விட்டுட்டு இதை நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இந்த கொக்கி பக்கத்தை எடுத்து கை பக்கத்தில் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த லைன் மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன், இந்த பிசுறு வர இடத்துல. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசுறு வர இடத்துல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த டாட் வர இடத்துல இதை திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பிசுறு வரும், அந்த பிசுரை இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ மொத்தம் இந்த 4 மார்க் தான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு, கை கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எடுத்த மார்க் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துடலாம். அப்புறம் இந்த இடத்துல வளைஞ்ச இடத்துல நம்ம வந்து அந்த குடஞ்ச பாகம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் லைட்டாக இந்த மாதிரி தூக்கிற மாதிரி வந்து பஃப் வச்சுருக்குறாங்க. அதனால அதுக்கு மட்டும் நான் லைட்டாக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இப்படி கட் கொடுத்துட்றேன். சைட் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே கட் பண்ணிடலாம். இப்போ 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுறேன். ப்ளவுஸில் பின்னாடி இந்த டாட் போட்ட 2 சைடையும் ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு இந்த சென்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து இதோட சென்டரு. இதை நம்ம இந்த இடத்துல வந்து அளந்துடலாம். இப்போ அடுத்து இந்த ப்ளவுஸோட உயரம் இங்கே மேலே இருந்து இது எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது ரெடி. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ நம்ம எடுத்த அளவை அப்படியே இந்த பேக் பார்ட்டில் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் கரெக்டாக வச்சுட்டு இப்படி கையை இப்படி மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இப்படி கரெக்டாக மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா நெக் ஷேப் வந்துடும். இப்போ நெக்கு தைச்சு வரைஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 1/4 இன்ச் இந்த சைடு தள்ளிடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளிடுறேன். இந்த சென்டர் இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆம்கோல் கிட்ட மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுறேன். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். இப்போ 3 இடத்துல இந்த மாதிரி விரலை வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா ஆம்கோல் வளைவு வந்து கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் போட்டுக்கலாம். ஓகேங்களா?
அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர், அப்புறம் இந்த ஆம்கோல் வளைவு. இப்போ இந்த பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இது நேர் கட்டிங், அதனால நம்ம வந்து நேர்லேயே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சைட் கிளாத் பத்தல அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் இந்த கொக்கி பக்கம் வர இடத்துல எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி கீழே நகர்த்திக்கிறேன். நகர்த்திட்டு இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். பட்டியிலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி ஷோல்டரை ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு இந்த சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். இப்போ மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுறேன். இப்போ இது ரெடி. இது எக்ஸ்ட்ரா தையல். இப்போ இதில் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த விரலை 3 இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இதோட சென்டர் டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் வர இடத்துல ஷோல்டரை இப்படி சென்டராக மடிச்சுக்கோங்க. மேலே இருந்து கீழே வரையும் அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு பெண்ட் வரும். அந்த இடத்துல ஒரு பெண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இவ்வளோதான் நமக்கு வந்து வளைஞ்சி வருது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ ப்ளவுஸோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து பட்டி மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ண ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு ஷோல்டர். அப்போ நம்ம வந்து இந்த கீழே இறங்கினதை எதுவும் பண்ண முடியாது. அதனால் பேக் தட்டையும் வந்து இன்னும் கொஞ்சம் நான் கீழால் இந்த மாதிரி குடஞ்சி வெட்டிக்கிறேன். இப்போ நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தில் நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் விட்டுறேன். அதே மாதிரி இந்த பிசுறு வர இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இங்கே மேலேயும் வந்து இந்த சைட்லேயும் பிசுறு வர இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு 1/4 இன்ச் இதுக்காக. இப்போ இதை எடுத்துட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பட்டி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இப்போ இதையே நம்ம கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கும் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுதான் வச்சு அட்டாச் பண்ணணும். கழுத்து பீஸ் தான் வந்து கட் பண்ணணும். அதுக்கு இந்த மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது சின்ன கழுத்து தான் அப்படிங்கிறனால நம்ம சைஸை பொறுத்து கம்மியாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து உள்ளே போடுறேன். கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம், அதனால தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இந்த பார்டர் வர சைஸை நான் வந்து 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பிளேஸை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எடுத்துடலாம். பேக்கில் பார்டர் எதுவுமே நான் வந்து இல்லாத மாதிரி தான் வந்து கட் பண்ணுறேன். இருக்குது பேக் சைடு பார்டர், ஆனால் வந்து அந்த பார்டர் நான் கொடுக்கல. இந்த சைடில் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்படி வருது அப்படிங்கிறதுனால இந்த டிசைனை கரெக்டாக வர மாதிரி இப்படியே வச்சுக்கிறேன் நான்.
நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம நேர்லேயே போட்டுக்கலாம், கிராஸ் எடுக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம். இப்படி ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது அது நமக்கு கொஞ்சம் தலைகீழாக தான் வரும். இன்னும் பட்டிக்கு மட்டும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிளாத் விட்டு கட் பண்ணுங்க, ரொம்ப வந்து சுகுராக கட் பண்ணாதீங்க. இப்போ பட்டிக்கும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து நம்ம இந்த வி பீஸ்க்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த மீதி இருக்கிற கிளாத்து. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.